எந்த கதை வேணாலும் படிங்க, அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்வதுதான். என்ன நிலைத்திருக்காது? நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும். செல்வம் நிலையானது இல்லை. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அழைத்து வரும். உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும்னு இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. இதே போலதான் இன்னொன்று இருக்கு. செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு போவார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ். நேற்றைய புகழ் வேறொரு இது, நாளைய புகழ் வேறொருவருக்கு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது. 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. 4வதாக ஒன்று சொல்லுகிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது.